ஹாய் கைஸ், இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்களா? நம்ம டுபாக்கூர் வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி தாங்க திருப்பியும் பேச போகிறோம். ஏன்டா திருப்பியும் அவரை பற்றி எதுக்கு பேசுகிறேன்? ஏற்கனவே அவரை கலாச்சிட்டே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி அவருக்காக நான் வீடியோ போடும்போது நான் அவரை எப்படி பார்த்தேன்னா, ஓகே, ஒரு விவரம் தெரியாமல் ஏதோ ஒரு காமெடி பண்ணி நம்ம பாப்புலர் ஆகணுன்ற ஒரு கேவலமான ஒரு யுக்தியை பிரயோகனம் படுத்துகிற ஒரு மனுஷனாக தான் பார்த்தேன். ஆனால் இப்போ சில பல இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆள் கோமாளி கிடையாது, டுபாக்கூர் கிடையாது, வன்மவாதி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரி அதுக்கு ஒரு வீடியோ போடுவோன்னு தான் போடுறேன். என்ன விவரம்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாப்ல. எவன் போன வாரம்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூன்னு கேட்குறாப்புல. அதுலேயும் தலைவன் ஆட்டிடியூட் காமிக்கிறாப்புல. அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்னென்னா, ஒரு இடத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், ஜிபி முத்துன்ற ஒருத்தரும் இவரை பற்றி நிறைய கமெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது வியூஸ்க்காக கண்ட விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, யாரை யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, சிவாஜி கணேசனை இவரோட கம்பேர் பண்ணுறீங்க, சூர்யா இவரோட கம்பேர் பண்ணுறீங்க, சூரிய இவரே தன்னை கம்பேர் பண்ணி அதிகமாக பெரிய லெவலில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அப்போ ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இதுமாரி ஜிபி முத்து அவர்கள் உங்களை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் தகுதி இல்லாதவங்க, ஏதோ கேவலமான ஒரு கக்கா போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷனோட மூஞ்சை வச்சுக்கிட்டு இவரெல்லாம் இப்படி பண்ணலாமா, இதெல்லாம் காமெடின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் ஜிபி முத்து அவர் இந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வன்மம் முடிச்சவர் அப்படி இப்படி ஏதாச்சும் அவரை பற்றி பேசிக்கணும். இவர் எங்கே போய் டச் பண்ணார்னா, ஜிபி முத்து பேசுகிறதுலாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. அவர் லோ கிளாஸ். டேய் பைத்தியக்காரா, 10 ரூபா வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே கேவலமாக நடக்கிற உனக்கே இவ்வளோ அதிப்பு இருந்ததுன்னா, ஒருத்தன் காமெடி பண்ணி இவ்வளோ தூரம் படம்லாம் நடிச்சிருக்கானே, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? ஏன்டா அறிவு இருக்கா? இதில் எதுக்குடா ஜாதி எடுத்துட்டு வரேன்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சமீபத்தில் நடந்த அந்த கவினோட கொலை வழக்கை பற்றி பேசும்போது, கவின் பாவம் தான், ஆனால் அதுக்காக சுர்ஜித்தோட லைஃப்பையும் நம்ம பார்க்கணும்ல. அவர் எங்கள் ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி பெருமை பேசுகிற நாய் நீ ஜிபி முத்துலாம் கமெண்ட் அடிக்கிற. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த ஆளுக்கு எப்படி ஃபீலிங்னா, அஜித் ரேசிங் போயிட்டாரு, விஜய் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, எஸ்கே எனக்கு சீனியரு, இனிமேல் நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பைத்தியக்காரா உண்மையிலே சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்னா நடந்துச்சு வச்சுக்கோ, அந்த பொண்ணோட நிலைமை என்னன்றது யோசிச்சு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. பைத்தியக்காரா கொஞ்சம் யோசிக்கணும். ஐயோ திவாகர், நீ பிபிடி எப்படி படிச்ச, பாஸ் பண்ணியா இல்லை காப்பி அடிச்சு பாஸ் பண்ணியான்றதே இப்போ டவுட்டாக இருக்கு. உண்மையிலே உனக்கு ஒரு காமன் சென்ஸ் கிடையாது, ஒரு சுய புத்தி இல்லை உனக்கு. இப்போ இருக்கிற 2025ல அவன் ஏஐ வச்சுட்டு என்னமோ கோடிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ ஜிபி முத்து லோ கிளாஸ் ஜாதின்ற, அதுவும் ஒரு இன்டர்வியூவில் நீ உனக்கு எவ்வளோ கெத்து இருந்ததுன்னா நீ இந்த மாதிரி பேசுவ. இன்னொரு முறை நீ இந்த மாதிரி ஜாதியெல்லாம் இழுத்து வச்சு பேசினா நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், மக்கள் பார்த்துப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே தமிழ்நாட்டில் சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணாலுமே ஈடு கொடுக்க மாட்டாங்க தமிழ் மக்கள். உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல, ஆனால் தெரிஞ்சுக்கோ, அடி வாங்கி சாவாத. தேங்க்யூ, பை பை.